பெந்தேக்கோஸ் என்னும் நாள் நிறைவாக வந்தபோது மேலறையில் பரிசுத்த ஆவியானவருக்காக 120 பேர் காத்திருந்தார்கள். They were waiting for the promise. வாக்கு தத்தத்துக்காய் காத்திருந்தார்கள். ஒருவரை பார்த்து சொல்லுங்க, நானும் என் வாக்கு தத்தத்திற்காக காத்திருக்கிறேன். ஏதோ ஒன்றுக்காக நாம் எல்லாரும் காத்திருக்கிறோம். யாரோ ஒருவருக்காக நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சில விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். என் ஆண்டவர் நேரத்துக்கு வெளியில் இருக்கிறார். அவருக்கு நேரம் இல்லை. அவர் கடந்த காலத்துக்கும் போக முடியும், வருங்காலத்துக்கும் போக முடியும். அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கையில் இருக்கிற வாட்ச் அவர்கிட்ட இல்லை. அதுதான் உண்மை. He doesn't have a watch. ஆனால் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வேதத்தின் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் அவர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ சரியான நேரத்தில் செய்வார். அவர் தாமதிக்க மாட்டார், சரியா முடிப்பார். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார்த்தை. நிறைய பேர் நம்ம மேலறையை சொல்லுவோம். நிறைய பேர் இயேசுவனுடைய கடைசி வார்த்தை மரிப்பதற்கு உயிர்த்தெழுந்த பின்பு அல்லது அவர் கடைசியாய் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு சொன்ன வார்த்தை, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்வார்கள். மத்தேயு 28. ஆனால் நான் இப்படி படிக்கிறேன், அதெல்லாம் அவருடைய கடைசி வார்த்தை. அவர் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? நீங்கள் காத்திருங்கள். அதே வார்த்தை இன்னைக்கு உங்க சகோதரனையோ சகோதரி பார்த்து சொல்லுங்க, பொறுமையாய் காத்திருங்கள். இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு அவர் போவதற்கு முன்பாக போ என்ற வார்த்தையை 28 சொன்னாலும் அதற்கு பின்னாடி அவர் சொன்னார், எருசலேமில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். வெயிட் அப்படின்னார். வெயிட் இன் ஜெருசலம் until you are endued with power from high. உன்னதத்தின் வல்லமை உங்களுக்கு நான் தரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 49 வசனத்தையும் அப்போஸ்தல நடபடிகள் 1 அதிகாரம் 4 வசனத்தையும் 24:49 Behold, I send the promise of my Father upon you, but wait in the city of Jerusalem. Wait அப்படின்றார். எல்லாரும் சொல்லுங்க, wait. ரொம்ப முக்கியமான வார்த்தை பைபிள். ஆமென். Until you are endued with power from, உன்னதத்தின் பலன் உனக்கு கிடைக்கும் வரைக்கும் ஊழியத்துக்கு போவாதேன்ட்டார். வெயிட் பண்ண சொன்னார். அப்போஸ்தல நடபடிகள் 1:4 இப்படி சொன்னாரு. And being assembled together with them, he commanded them that not to depart from Jerusalem, but to wait. திரும்ப சொல்லுங்க, wait. Wait for the promise of the Father, which he said you heard of me. காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள் என்று சொன்னார். எனக்கு பிடிக்காத விஷயம் காத்திருப்பது. ரேஷன் கடைக்கு போனா காத்திருக்கணும், சர்ச்சில் வந்தா காத்திருக்கணும், கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்ல டேபிள் புக் பண்ணிட்டு அங்க போய் காத்திருக்கணும், ட்ரெயின்ல காத்திருக்கணும், பிளெயின்ல காத்திருக்கணும், எங்க போனாலும் கியூல நிக்க வேண்டியிருக்கு. சிலருக்கு மட்டும்தான் அந்த கிருபை, நிக்காம போகிறார்கள். 40 நாட்கள் இயேசு பூமியில் சஞ்சரித்தார். 40 நாட்கள் பரிசுத்தாவியை கொடுக்காமல் தாமதிக்கிறார். உயிர் தெழுந்துட்டாரு, பரிசுத்தாவியை கொடுக்கணும் என்பது திட்டம், கொடுத்துட வேண்டிதானே. 40 நாட்கள் வெயிட் பண்ணார். 40வது நாள் இயேசு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். வானமேகத்தில் அவர் பரமண்டலங்களில் ஏறி போனார். போனதுக்கு அப்புறம் திரும்ப எத்தனை நாள் காக்க வச்சாரு? 10 நாள். 50வது நாள். 50 நாள் வந்தபோது பெந்தைக்கோஸ் எனும் நாள் நிறைவான போது பரிசுத்தாவியை கர்த்தர் அனுப்பினார். இன்னைக்கு நான் பேசுகிறேன் செய்தியினுடைய சுருக்கம். உங்க வாழ்க்கையில பல விஷயங்களுக்காக, குறிப்பாக கர்த்தர் சொன்ன ஒரு வாக்கு தத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் போது எங்க காத்திருக்கீங்க, எப்படி காத்திருக்கீங்க, ஏன் காத்திருக்கீங்க என்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை நீங்கள் காதுகள் திறந்து கேட்பீர்களாக. அவர்கள் எங்கே காத்திருந்தார்கள்? நமக்கு தெரியும், மேலறையில். ஆமென், மேலறையில். இந்த மேலறை என்று சொல்லும் போது இன்னொரு அறையில் இயேசு கிறிஸ்து ராப்போஜனம் கொடுத்தார். அந்த அறை வேற, இந்த அறை வேற. அது அங்கே எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுவதற்கு இன்னைக்கு நமக்கு நேரம் போதாது. சோ அங்க இயேசு கிறிஸ்து மேலறையில் காத்திருந்தார்கள். மேலறையில் எத்தனை பேர் காத்திருந்தார்கள்? 120 பேர். பாட்டில் கூட இப்ப பாடணும், 120 பேர் காத்திருந்தார்கள். அதில் 11 சீஷர்கள், அதில் ஒருவர் காட்டி கொடுத்து போன யூதாஸ்,
திரும்பவும் சீட்டு போட்டு இன்னொருத்தரை எடுத்தார்கள். அப்ப மீண்டும் 12 ஆயிற்று. கூட 70 சீஷர்கள் இருந்தார்கள். சில சகோதரிகளின் பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் தாயாராயிருந்த மரியாளின் பெயரும் அங்கே குறிப்பிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளின் பெயர் கடைசியாக பைபிளில் குறிப்பிடுவது இதைதான். ஆமென். 120 பேர் மேலே. அதற்கு பின்பு அவர்களை குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை, எழுதப்படவில்லை. So mention of the mother of Jesus is the last time is in the book of Acts. இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் கிறிஸ்து பிறந்த போது இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாயார் சபை பிறந்த போதும் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வரும்போது 12-13 வாசிக்கிறோம். அவர்கள் எருசலேமில் சென்று காத்திருந்தார்கள். திருப்ப வேணாம், வாசிக்க வேண்டாம், நான் கடந்து போகிறேன். 10 நாட்கள் அவர்கள் மேலறையில் காத்திருந்தார்கள். அந்த மேலறையில் காத்திருந்தார்கள். ஆமென். அந்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 24:52க்கு வரும்போது, and they worshipped him, அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். and they returned to Jerusalem, அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி, and were continually, amen, with great joy. அடுத்த வசனம் இருக்குமா? and were continually, எல்லாரும் இங்கிலீஷ் தெரியலனா சொல்ல, continually, இங்கிலீஷ் கொஞ்சம் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். continually in the temple praising and blessing God. ஆமென். தொடர்ச்சியாக அந்த continually என்ற வார்த்தை வரும்போது என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசம். continually வேற, continuously வேற. continuallyனா என்னன்னா, அவர்கள் frequentஆக அவ்வப்போது கூடிக்கொண்டே இருந்தார்கள். கண்டினியூஸ்லி எழுதியிருந்தா வெளியே போகாம 24 மணி நேரமும் அங்கே கடந்தார்கள் என்று அர்த்தமாகும். அங்க கண்டினியூஸ்லி என்று சொல்லவில்லை, கண்டினியூவலி அப்படின்னு அவர்கள் வந்தும் போயும் இருந்தார்கள். ஆமென். ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆமென். எங்கே கூடினார்களாம்? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் கூடினார்கள். ஆமென். and they worshipped him and returned to Jerusalem and continually in the temple. எங்கே இருந்தார்களாம்? தேவாலயத்தில். எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருந்தார்கள்? நான் ஆழத்தை சொல்ல போறேன், நீங்க கேட்டுக்கணும். காத்திருக்கும் போது நான் எங்க இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்ல போறேன். எங்க இருந்தார்கள்? தேவாலயத்தில் இருந்தார்கள். இன்னொரு வாட்டி கேட்கிறேன், சத்தமா கேட்காதவங்க சொல்லுங்க, எங்க இருந்தார்கள்? தேவாலயத்தில் இருந்தார்கள். ஆமென். ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குத்தத்தம், காத்திருக்கிறார்கள். காத்திருந்த சமயத்தில் எங்கே காத்திருந்தார்கள்? தேவாலயத்தில் காத்திருந்தார்கள். ஆமென். எப்படி காத்திருந்தார்களா? கண்டினியூஸ்லியா, கண்டினியூவலிவா? கண்டினியூவலி. கண்டினியூவலினா ஃப்ரீக்வென்ட்டாக, எப்பெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சோ அப்பொழுது வந்து கொண்டே இருந்தார்கள். ஆமென். கண்டினியூஸ்லி எழுதியிருந்தா என்ன அர்த்தம்? அங்கே கடந்தார்கள் அர்த்தமாகும். அங்கே கடக்கவில்லை, அவர்கள் ஃப்ரீக்வென்ட்டாக வந்து கொண்டிருந்தார்கள். ஆமென். சோ பக்க சொல்லுங்க, அவங்க கஷ்ட காலத்துல காத்திருக்கும் போது எங்கே காத்திருந்தார்கள்? தேவாலயத்தில். ஆமென். அதுக்கப்புறம் எங்க காத்திருந்தாங்களாம்? அவர்கள் வீடுகள் காத்திருந்தார்கள். ஆமென். 2:46 அப்போஸ்தலர் நடபடிகள் 2:46ல and continuing daily with one accord, ஒவ்வொரு நாளும், இங்கேயும் கண்டினியூஸ்லின்னு போடல, கண்டினியூவிங், கண்டினியூஸ்லி வேற, கண்டினியூவலி வேற. ஆமென். continuing daily with one accord in the temple, ஒரே மனமாக frequentஆக தேவாலயத்தில் கூடினார்கள். எங்கே கூடினார்கள்? சொல்லுங்களங்க. continually in the temple with one accord, ஒரு மனதோடு தேவாலயத்தில் இருந்தார்கள். என்ன மனதோடு இருந்தார்களாம்? இன்னைக்கு ஒரு மனமா இருக்கோமா? ஓகே. அதுக்கப்புறம் and breaking bread from house to house, வீடாந்தோறும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பத்தை பிட்டார்கள். and they ate their food with gladness and simplicity of the heart. ஆமென். இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஏதாவது ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறவங்க யாரா இருந்தா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கும் போது இந்த 2 விஷயம் நீங்க செய்யணுங்க. ஒன்று, நீங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் வேற எங்கேயும் அல்ல, தேவனுடைய ஆலயம். இன்னொரு முறை கேட்காம இருந்தீங்க பாருங்க, அதுதான் சொல்றேன். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது நீங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய தேவ ஆலயம். இப்ப வீடு வேற வருது பாருங்க. இப்படி சொல்லிட்டு அப்புறம் நீங்க வீட்டிலே இருந்து வரமாட்டீங்க பாருங்க. கோவிடுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னுடைய அறிவுரை. ஆமென். உங்களுக்கு 2 விஷயம் இருக்கணும் காத்திருக்கும் காலத்தில். ஒன்று, உங்களுக்கு சபை இருக்கணும். சபை இருந்தால் மட்டும் போதாது, அந்த சபை உங்க வீட்டிலையும் இருக்கணும். நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள், அதோட சபை முடிஞ்சிருது. சபைக்கு வந்தா போதாது, சபை எங்க வரணும்? உங்க கூட, உங்க வீட்டிலையும் அது ஒரு சபையாக இருந்துடணும்.
அங்கேயும் உங்களுடைய ஜெபமும் ஆராதனையும் வேத வாசிப்பும் இருக்கணும். சோ என்னென்ன இருக்கணும்? காத்திருக்கும் காலத்துல 2 தேவை. என்ன தேவை? ஒன்று, தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்க தொடர்ச்சியா வரணும். 2, நீங்க எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது 2ஐயும் படிக்கும்போது ஒரு பிரின்சிபிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு டீப் பிரின்சிபிளை நான் பார்க்கிறேன். கஷ்டங்கள் வரும்போது, ஒரு வாக்கு தத்தத்திற்காக கர்த்தர் சிலவற்றை தாமதிக்கும் போது, நீங்கள் காத்திருக்கும் காலத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் 1 தேவாலயம், 2 கர்த்தருடைய உங்க வீட்டில் இருக்கணும். இது 2ம் எதை காட்டுனா தேவாலயத்தில். ஆமென். தேவாலயம் என்று சொன்னாலே தேவனோடு உள்ள உறவு, வீடு என்று சொன்னாலே தேவ பிள்ளைகளோடு உள்ள உறவு. நல்லா கேட்டு நீங்க புரிஞ்சா இதனுடைய ஆழத்த காலங்களை தான் புரியும். நீங்க கஷ்ட காலங்கள் ஒரு பொறுமையோடு ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கும் போது நீங்கள் 2 விஷயத்தில் நிலைக்கணும். 1 தேவ உறவுல நினைக்கணும், 2 தேவ பிள்ளைகளின் உறவில் நிலைக்கணும். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமென் சொல்லிப்பீங்க. ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட்லி சில்ட்ரன். ஆமென். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கஷ்டம் வரும், துன்பம் வரும், நீங்க எதிர்பார்க்கறீங்க, நடக்கல, கர்த்தர் தாமதிக்கிறார். அந்த தாமதிக்கிற காலத்துல பக்கத்துல நீ எங்க தெரியுமா இருக்கணும்? 1 தேவனோடு உள்ள உறவில் இருக்கணும், 2 தேவ ஜனங்களோடு உள்ள உறவுல நீங்க இருக்கணும். கஷ்டங்கள் தீரணும்னா நீங்க ஓரம் ஒடுங்கி எல்லாம் நீங்க போக கூடாதுங்க. 1 தேவனோடு உள்ள உறவில் இருக்கணும். பக்கத்தில் உங்க சகோதர சகோதரிகளோடு, தேவ ஜனங்கள், நான் மற்ற ஜனங்கள் சொல்ல, தேவ ஜனங்களோடு உள்ள உங்க உறவில் நீங்கள் நிலைத்து இருந்தால்தான் உங்கள் வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்கு காத்திருக்கும் காலங்கள் நலமாயிருக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. So we have to, in the season of waiting, காத்திருக்கும் காலத்தில் maintain the fellowship with God and maintain your fellowship with godly people. அப்பதான் நமக்கு ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு சண்டை போட்டு போகணும்னு தோணும். நீங்க அதை செய்யவே கூடாது. காத்திருக்கும் காலத்தில் நீங்கள் தேவனோடும். மனுஷன் கசந்து போனா என்ன தெரியுமா முதல்ல செய்யறான்? பக்கத்தில் இருக்கிற சகோதரியோடு தான் வேறுபாடுகள் வந்து பிரிந்து போக நினைக்கிறான். அப்படிப்பட்ட காத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் வாக்கு தத்தத்தை சீக்கிரம் நிறைவேற்ற, இப்படி சொல்ல போன 10 நாள்ல வருதுங்க பரிசுத்தாவி. இன்னும் 10 நாள்ல நிறைவேறிடுங்க. ஆனா அது நிறைவேற வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும்? தேவனோடு இருக்கணும். உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் குடும்பத்தோடு, தேவ ஜனங்களின் உறவை விட்டு பிரியாமல் நீ காத்திருக்க வேண்டும். இட்ஸ் a deep principle of the Bible. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நிறைய விஷயத்தை இங்க சொல்ல வேண்டும், பட் எனக்கு நேரம் இல்லை, நான் கடந்து போகணும். Are you waiting for a promise? In business, in health, ஆரோக்கியத்துல, வியாபாரத்துல, பிள்ளைகளுக்காக, செல்வத்துக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிறீங்களா? நீங்க எங்க தெரியுமா இருக்கணும்? தேவனோடு உள்ள உறவிலும் தேவ ஜனங்களோடு உள்ள உறவிலும் நீங்கள் இருக்க வேண்டும். டிராவல் பண்ற உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கோ இன்னொரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டுக்கு போகும்போது இந்த ஃபிளைட் லேண்ட் ஆன உடனே சொல்லுவாங்க, நவ் யூ கேன் டர்ன் யுவர் ஃபோன் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க போனை இப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஆன் பண்ணலாம். நான் ஆன் பண்ணுவேன். ஆன் பண்ணும்போது மேலே சுத்திட்டு ஒரு வேர்டு வரும், சர்ச்சிங் அப்படின்னு போடுவேன். நாங்க போட்டு 3 டாட் வரும். நான் ஒருத்தர் கேட்டேன், எதுக்கு இந்த 3 டாட் போடுறாங்கன்னு. என்ன சொல்றாருன்னா, சர்ச்சிங் ஃபார் கனெக்ஷன். போனே ஒரு இடத்துல வரும்போது அது எதை தேடுதான்? கனெக்ஷனை தேடு. இந்த பூமியில தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த உடனே நம்ம தேடுறதே என்னங்க? ஒரு கனெக்ஷன், ஒரு தாயுடைய கனெக்ஷன். சொல்லிட்டே போகல, நமக்கு நேரம் இல்லை. சோ நமக்கு தேவை காத்திருக்கும் காலத்தில் வளருகின்ற விசுவாசிக்கு பொறுமையோடு கூட கர்த்தர் சொல்லிட்டார், 10 நாள் ஆயிட்டு இன்னும் நிறைவேறவில்லை. அந்த நிறைவேறுகிற இடைப்பட்ட காலத்தில் நீங்க இருக்க வேண்டிய இடம் 1 தேவனுடைய உறவு, 2 தேவ ஜனங்களுடைய உறவு. அவர்கள் தேவாலயத்திலும் வீட்டிலும் கூடினார்கள் என்பது இட்ஸ் a deeper principle of relationship with God and relationship with our fellow brethren in the church. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. இயேசு கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, பைபிள் இருக்கிற கட்டளைகளிலேயே இருக்கீங்களா உயிரோட? இயேசு பைபிள் இருக்கிற கட்டளைகளே பிரதான கட்டளை எதுங்க அப்படின்னாரு. இதை தான் அவர் சொல்றாரு. என்ன திரும்ப சொல்றாரு? நீங்க காத்திருக்கும் காலமோ துன்பமோ கஷ்டமோ எது வந்தாலும் எல்லா கட்டளையும் நான் 2ஆ பிரிச்சிரேன்ட்டார். 1, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு சேவிக்கணும். 2, உன்னை போல உன் அயலான நீ நேசிக்கணும்ட்டார். என் பக்கமா கொஞ்சம் கை நீட்டுங்களேன். இந்த ஆழமான பிரின்சிபலை உங்களுக்கு சொல்லி தராங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
நீங்க காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடம், ஒன்று தேவனோடு உள்ள உறவு, ரெண்டு தேவ ஜனங்களோடு உள்ள உறவு. அத கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லட்டுமா? நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தேவாலயத்திலும் தேவனுடைய வீட்டிலும் அல்லது உங்கள் வீட்டிலும் இருக்கணும். The deeper principle is relationship with God and relationship with your sister. பக்கத்துல உங்க சிஸ்டரையோ பிரதரை பார்த்து சொல்லுங்க, praise the Lord sister. உங்க கூட வந்து ஆராதிப்பதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சோ அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருக்கும் காலத்தில் எங்க இருக்கணும்? தேவனோடும் உங்கள் சகோதரனோடும் உறவை முறிக்காம இருக்கணுங்க. அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும்.